நம்பிக்கை இழக்காதே. சிவன் உன் பாதையை அறிவார். நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கு நமது பயணமும் இலக்கும் தெரியும். அதனால் எந்த சோதனையிலும் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் சரியான நேரத்தில் சரியான பாதையை சிவபெருமான் நமக்கு காட்டுவார். சிவனை சரணடைந்த மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதவர் யாரும் இல்லை. ஆனால் இறைவனை முழு மனதுடன் சரணடைந்தவரின் மனதில் பயம் குறையும், அமைதி அதிகரிக்கும். ஏனெனில் எல்லாவற்றையும் சிவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவருக்கு வலிமை தருகிறது. ஒவ்வொரு ஓம் நமச்சிவாய் உச்சரிப்பும் மனதை தூய்மைப்படுத்தும். ஓம் நமச்சிவாய என்பது வெறும் 5 எழுத்து மந்திரம் மட்டுமல்ல. அதை மனதார உச்சரிக்கும்போது மன அழுத்தம் குறைந்து சிந்தனை தெளிவடையும். இந்த மந்திரம் நம் உள்ளத்தில் அமைதியையும் இறை நம்பிக்கையையும் வளர்க்கிறது. சோதனைகள் வந்தால் நினை, சிவன் உன்னை வலிமையாக்குகிறார். தங்கம் நெருப்பில் சுடப்பட்ட பிறகே மதிப்புடையதாக மாறுகிறது. அதுபோல வாழ்க்கையின் சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, வலிமையான மனிதராக மாற்றத்தான் வருகின்றன. அந்த நேரத்தில் சிவனை நினைத்தால் மனதிற்கு புதிய தைரியம் கிடைக்கும். இருள் எவ்வளவு நீண்டாலும் சிவனின் அருள் விடியலை கொண்டு வரும். வாழ்க்கையில் சில காலங்கள் மிகவும் இருண்டதாகத் தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லாதது போல உணரலாம். ஆனால் எந்த இரவும் நிரந்தரமல்ல, அதைப்போல எந்த துன்பமும் நிரந்தரமல்ல. பொறுமையுடனும் இறை நம்பிக்கையுடனும் முன்னேறினால் சரியான நேரத்தில் சிவபெருமானின் அருள் நம் வாழ்க்கையில் புதிய ஒளியை கொண்டு வரும். ஆகவே இருள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். சிவனின் கருணை கிடைத்தால் பயத்திற்கு இடமில்லை. பயம் என்பது மனித வாழ்க்கையின் இயல்பான உணர்வு. ஆனால் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மனதில் வந்துவிட்டால் அந்த பயம் மெதுவாக மறையத் தொடங்கும். சிவபெருமானின் கருணை நமக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் அளிக்கிறது. எந்த சவாலாக இருந்தாலும் சிவன் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் அதை எதிர்கொள்ளும் சக்தி நமக்குள் பிறக்கும். உண்மையான செல்வம் இறை நம்பிக்கையே. பணம், புகழ், பதவி ஆகியவை வாழ்க்கையில் முக்கியமானவை. ஆனால் அவை அனைத்தும் நிலையானவை அல்ல. மன அமைதி, நம்பிக்கை, கருணை மற்றும் இறையருள் இவையே மனிதனின் உண்மையான செல்வம். இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவருக்கு எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது. அந்த நம்பிக்கையே வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து. அகந்தையை விடு, ஆனந்தத்தை சிவன் தருவார். அகந்தை மனிதனை உயர்த்துவது போல தோன்றினாலும் உண்மையில் அது மன அமைதியை பறித்துவிடுகிறது. தாழ்மையும் அன்பும் கொண்ட மனதில்தான் இறையருள் நிறைகிறது. நாம் அகந்தையை விட்டுவிட்டு பிறரை மதித்து வாழும்போது மனதில் இயற்கையாகவே ஆனந்தம் பிறக்கிறது. அந்த ஆனந்தமே சிவபெருமான் வழங்கும் அரிய வரமாகும். இறைவனை நினைக்கும் நொடிகள் வீணாகாது. இறைவனை நினைத்து செலவிடும் ஒவ்வொரு நொடியும் நம் மனதை மேலும் தூய்மையாக்குகிறது. ஒரு சிறிய பிரார்த்தனையோ, ஓம் நமசிவாய என்ற மந்திரமோ அல்லது ஒரு நிமிட அமைதியான தியானமோ, இவை அனைத்தும் மனதிற்கு புதிய வலிமையையும் நம்பிக்கையையும் தருகின்றன. இறைவனை நினைக்கும் நேரம் ஒருபோதும் வீணாகாது. அது நம் வாழ்க்கையை அமைதியின் பாதையில் வழிநடத்தும். சிவன் அருகில் இருந்தால் சாத்தியமற்றதும் சாத்தியமாகும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டுவிட்டது போலத் தோன்றும். ஆனால் மனம் தளராமல் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்தால் முடியாது என்று நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறும். சிவன் நமக்கு அதிசயங்களை மட்டும் தருவதில்லை, அந்த அதிசயத்தை நிகழ்த்தும் தைரியத்தையும் பொறுமையையும் தருகிறார்.